ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்றைக்கி நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நகரப்படலத்தில் 39வது பாட்டு பார்க்க போகிறோம். பொன்திணி மண்டபம் அல்ல பூத்தொடர், மன்றுகள் அல்லன மாட மாளிகை, குன்றுகள் அல்லன மணிசை குட்டிமம், முன்றில்கள் அல்லன முத்தின் பந்தரே. இதுதான் பாட்டு. இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம். பொன்திணி மண்டபம் அல்ல, பொன்னால் கட்டிய மண்டபம் அல்லாதவை. இந்த இடத்துல திணி அப்படின்னா நம்ம வச்சு அடைக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, திணிக்கிறது அடைக்கிறது, அந்த அடைக்கிறதுங்கிற ஒரு அர்த்தம். அதை தவிர கட்டுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால தான் நம்ம பேச்சு வழக்குள்ள கூட சொல்லுவோம், நல்லா வச்சு சாப்பாட்டு ராமனாக இருக்கான் அப்படின்னா நல்லா திணிக்கிறான் பாரு வயிற்றுல அப்படின்னு சொல்கிறோம்ல, அதையே ஃபுல் கட்டு கட்டுறான் அப்படின்னு கட்டுறதும் சொல்லுவோம். அந்த பேச்சு வழக்கு இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால தான். அதனால் பொன் திணி மண்டபம் அல்ல அப்படின்னா பொன்னால் கட்டிய மண்டபம் அல்லாதவை, பூத்தொடர் மலர்களால் அமைந்த மண்டபங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கே பொன்னால் செய்யப்பட்ட மண்டபங்கள்லாம் இல்லையோ அங்கே சில அதை தவிர மற்ற இடங்கள்லாம் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட மண்டபங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மன்றுகள் அல்லன, பலர் கூடும் இடமாக கட்டிய பொது மன்றங்கள் அல்லாதவை. அதாவது மன்றம் அப்படின்னா நம்ம ஒரு பொதுவான சபை அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ பட்டிமன்றம், நீதிமன்றம், வழக்காடு மன்றம் அப்படின்னு சொல்கிறோம்ல, பல பேர் கூடும் சபைன்னு அர்த்தம். அந்த மாதிரி பலர் கூடுமிடம் சபைகள் அப்படி இல்லாத இடங்கள் மாடம் மாளிகை, மேன்மாடியோடு அமைந்த மாளிகைகளாம். மாடம் அப்படிங்கிற சொல்லுக்கு உப்பரிகைன்னு அர்த்தம். அதாவது நம்ம மேல்தளம், மாடி வீடுன்னு சொல்கிறோம்ல, நம்ம மாடி வீடுன்னு சொல்கிறதே இந்த மாடம்ங்கிற சொல்லுலேருந்து வந்தது தான். மாடம் கொண்ட வீடு மாடி வீடு. இது தெலுங்கில் மாடுகு, கன்னடத்தில் மாடா, மலையாளத்துலேயும் தமிழ்லேயும் மாடம் அப்படின்னாலே பல ஸ்டோரிடு ஹவுஸ்ன்னு சொல்கிறோம்ல, நிறையா ஃப்ளோர்ஸ் இருக்கக்கூடிய நிறையா தளங்கள் இருக்கக்கூடிய வீடுன்னு அர்த்தம். அதனால் அந்த மாதிரி மன்றங்கள் இல்லாத இடத்துல, பொது மன்றங்கள் இல்லாத இடத்துல இந்த மாட மாளிகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது குன்றுகள் அல்லன, குன்றுகள் அல்லாதவை, மணிசெய் குட்டிமம். அதாவது குன்றுகள்னா நம்ம சின்ன மலை, மவுண்டன் ஹில் அப்படின்னு சின்ன மலை அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி இல்லை. இந்த இடத்துல குன்றுகள்னு சொல்கிறது செய்குன்றுகளை சொல்கிறார். செய்குன்றுகள்னா என்னன்னா, தோட்டத்தில் இப்போ நம்ம வந்து செயற்கையாக செய்கிற அப்படி ஒரு மவுண்டு மாதிரி செய்வோம்ல, லேண்ட்ஸ்கேப்பிங்னு சொல்கிறாங்கல்ல, சும்மா அழகுக்காக தோட்டத்தில் வந்து அப்படி ஏற்றி இறக்கி ஒரு சின்ன குன்று நம்மளாவே செய்கிறது. அந்த மாதிரி செய்குன்றுகள், அதை வந்து கட்டுமலைன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா மலையை கட்டுறாங்க, நம்மளா கட்டுறோம், அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கட்டுமலைன்னு பேர். அதைத்தான் இவர் வந்து குன்றுகள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி குன்றுகள் செய்கிறாங்க. அது குன்றுகள் இல்லாத இடத்துல என்ன இருக்கான், மணிசை குட்டிமம். குட்டிமம் அப்படின்னா ஒரு ஒரு நம்ம பேவ்மெண்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம்ல, அதாவது ஒரு பதம் படுத்தப்பட்ட ஒரு பூமி. இப்போ நம்ம பேவ்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு இன்டர்லாக்டு டைல்ஸ் போடுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி மொசைக்கு டைல் அந்த மாதிரி போடுறோம்ல, அதை தான் பேவ்டு ஃப்ளோர்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அதுக்கான தமிழ் வார்த்தை வந்து குட்டிமம். அப்படின்னா ஒரு தள வரிசையாக செய்யப்பட்ட ஒரு தரை அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி குன்றுகள் இல்லாத இடத்துல என்ன இருக்கான், மணிசை குட்டிமம். வெறும்ன சாதாரணமாக தளவரிசை செய்யப்பட்ட தரையில் எதால் பதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ரத்னங்கள் கொண்டு அமைந்த முற்றங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி முன்றில்கள் அல்லன, அப்படி முற்றங்களும் இல்லாத இடத்துல என்ன இருக்கான், முத்தின் பந்தரே, முத்து பந்தல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கிற நயங்களை பார்ப்போம். இந்த பாட்டின் மூலமாக கம்பர் என்ன சொல்ல வராரு, ஏற்கனவே இது வரைக்கும் முன்னாடி பார்த்த பாடல்களில் பூரா மண்டபங்கள் என்னன்னு வர்ணிக்கிறாரு. அதாவது பொன் ரத்னங்கள், வைர வைடூரியங்கள் எல்லாமே கொண்டு அவங்க அந்த தகடு முதற்கொண்டு தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது அப்படின்லாம் சொல்லி அதையே தொடர்ச்சியாக இங்கேயும் பொன் திணி மண்டபம் அப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு விஷயம். இன்னொன்று, இவர் சொல்கிற உட்கருத்து என்ன, அதாவது பொன்னால் செய்யப்பட்ட மண்டபம் இருக்குது, அது இல்லாத இடத்துல மலரால் அலங்கரிக்கப்பட்ட மண்டபங்கள் இருக்குது. அதுவும் இல்லாத இடத்துல எல்லாரும் ஒன்று கூடுற ஒரு சபை இருக்குது.
அந்த சபைகளும் இல்லாத இடத்துல மாட மாளிகை இருக்கு, மாட மாளிகையும் இல்லாத இடத்துல செய்குன்றுகள் இருக்கு, செய்குன்றுகளும் இல்லாத இடத்துல குட்டிமம் இருக்கு, குட்டிமமும் இல்லாத இடத்துல முத்து பந்தல் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த இடமுமே சும்மா சும்மா இல்லைன்னு அர்த்தம். வெற்றிடமே இல்லை அப்படின்னு சொல்ல வராரு. அதாவது இப்போ நம்ம புறம்போக்கு நிலம், தரிசு நிலம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எதுவும் இந்த இடத்துல ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு இடமும் இல்லை அப்படின்னு சொல்ல வராரு. அதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து. இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. பொன்திணி மண்டபம் அல்ல பூத்தொடர், மன்றுகள் அல்லன மாட மாளிகை, குன்றுகள் அல்லன மணிசை குட்டிமம், முன்றில்கள் அல்லன முத்தின் பந்தரே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.